தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திடு நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. இத பாருங்கம்மா, அந்த பணத்தை நாங்க கேட்கல. உங்க மகனா தான் வலிய கொண்டு வந்து கொடுத்து நான் பானுவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு சீர்வரிசையா இந்த பணத்தை எங்க அம்மா கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏண்டி, அவன் சின்ன பையன், அவனுக்கு தான் புத்தி இல்ல. உங்க புத்தி எங்கடி போச்சு? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க மகன் கொடுத்ததும் உடனே நான் வாங்கிக்கல. இத வாங்க மாட்டேன்னு சொன்னேன், வேண்டான்னு மறுத்தேன். ஆனா உங்க மகன் கேட்கலம்மா. சரி, அவன் தான் புத்தி கேட்டு கொடுத்தான். நீயாவது அதுக்கப்புறம் என்கிட்ட உண்மையை சொல்லி இருந்தா உன்னை நான் நல்லவன்னு நினைச்சிருப்பல்ல. ஏமா அந்த உன் மடியில இருந்து எடுத்ததெல்லாம் லாபம்ன்ற கதையா? பணத்தை வாங்கி கட்டு சட்டா கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? மூதேவிங்களா? இந்த கல்யாணம் நடக்காதுடி. பெத்த மகளை காட்டி பணம் பறிக்கிறியே,
இந்த பொழப்புக்கு இவளை வச்சு வேற ஏதாவது தொழில் பண்ணலாம்ல, இதை விட நிறைய பணம் கிடைக்கும்ல. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? பணத்துக்காக ஏன் மடியிலேயே கை வைக்கிறியா? என்ன தைரியம்டி உங்களுக்கு? இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உனக்கு தகுந்த இடமா பார்த்து உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு. இல்ல அவளை ஒரு பானம் கிணத்துல தள்ளி விடு. என் மகனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கணும்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. மூஞ்சிங்கள பாரு. கார்த்தி, எப்படி சொல்றபடி நடந்துக்க, புரியுதா? அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு சரியா வரும். சரி சித்ரா, உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீ கவலைப்படாத சித்ரா. அவர் மட்டும் கிரீன் சிக்னல் காட்டட்டும், அடுத்த நிமிஷம் நான் வேலையை முடிக்கிறேன். கார்த்திக், கை கொடுங்க. இன்னில இருந்து நீங்க என் டிரைவர் இல்ல, ஃப்ரெண்ட். கார்த்திக், உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நினைக்கிறேன். நான் தனியா எதுவும் சொல்ல வேண்டாம்ல? இல்ல சார், சித்ரா எல்லாத்தையும் சொல்லிட்டா. சார், நான் வாழ்க்கையில் சூப்பரா செட்டில் ஆகணும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். சித்ரா எனக்கு வேணும், அவ்வளவுதான். அப்படியா? ரொம்ப நல்லது. 2 லட்சம் பிடிங்க, அட்வான்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். அதுக்கு பதில் என் பொண்டாட்டி உயிரை சீக்கிரமா எடுத்துருங்க. மீதி பணத்தை உடனே செட்டில் பண்றேன். நீயும் சித்ராவும் ஹனிமூனுக்கு பறந்து போயிடுங்க. ஓகே சார். இதுல சிரிக்க ஒண்ணும் இல்ல கார்த்திக். இன்னைக்கு என் பொண்டாட்டி சாகணும். இன்னைக்கே வா? ஆமா, கை நீட்டி பணம் வாங்கிட்டல. சரி சார். சார், எப்படி சார்? இங்க இதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். கார்த்தி, இப்ப நாம 3 பேரும் கிளம்புறோம். வெளியே போய் டீட்டெயில் சொல்றேன். உங்க பொண்டாட்டி கூப்பிட்டு சொல்லிடுங்க. நாம கிளம்புவோம். அமுதா, அமுதா, நாங்க வெளியே கிளம்புறோம். கிளம்புங்க. அதையும் ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லணும். அதான் ஜோடியா போக வந்துட்டாலே. நீங்க ஆபீஸ் போறீங்களா இல்ல மகாபலிபுரம் போறீங்களான்னு யாருக்கு தெரியும்? மேடம், என்ன மேடம் நீங்க இன்னும் வரலையா மேடம்? நான் தான் கூட போறேன்ல மேடம், அப்புறம் உங்களுக்கு டவுட்? நீங்க இருக்கிறது தான் எனக்கு ஒரே ஆறுதல். இல்லனா இதுங்க ரெண்டு என்ன பண்ணுமோன்னு நினைச்சு நான் சாக வேண்டியதுதான். மேடம், காலையிலேயே மேடம் சாவு அது இதுன்னு பேசுறீங்க. சரி சார், நம்ம கிளம்பலாமா சார்? அமுதா, வாட்ச்மேன் கூட வரல, கேட்ட பூட்டிக்கமா, யாராவது வந்துட போறாங்க. என்ன தூக்கிட்டு போக எந்த மகராசனும் வரமாட்டான். நீங்க கிளம்புங்க. அந்த வீணா போனவன் பேச்ச கேட்டு அவமானப்பட்டதுதான் மிச்சம். நானும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. போதா குறைக்கி இவன் வேற சப்போர்ட். அவ ஆத்தா வந்து சாபம் கொடுத்துட்டு போறா. பொம்பளை அவ வாய பாரு, தஞ்சாவூர் தவளு மாதிரி. அடே அப்பா, என்ன பேச்சு பேசிட்டு போனா. போற போக்குல உன் மகளை வச்சு தொழில் ஆரம்பின்னு கூசாம சொல்லிட்டு போற. எல்லாம் தலை எழுத்து. அம்மா பானு,
வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க தம்பி உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நாங்க நல்லா இருக்கோம். ஆமா, கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? என்னம்மா என் மகன் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம இருக்கீங்க? ஏமா பானு, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது இந்த கல்யாணம் நடக்காது தம்பி. என்னாச்சு? நேத்து தானே போன் பண்ணி கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு, ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சந்தோஷமா சொன்னீங்க. அதுக்குள்ள என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்துருச்சு தம்பி. நேத்து சந்தோஷம் நேத்தையோட போயிடுச்சு. எல்லா விஷயமும் தலைகீழா மாறிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஏமா புரியுற மாதிரி சொல்லுங்க, என்ன தலைகீழா மாறிடுச்சு? சொல்றேன். பானுவுக்கு சத்யாங்கிற பையனை மாப்பிள்ளையா பார்த்து வச்சோம். அவங்களும் வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா பையனோட அம்மா கிட்ட 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை எங்களால கொடுக்க முடியல. அதனால நாங்க அந்த சம்பந்தத்தை கைவிட்டுட்டோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஆனா நான் பணத்தை எதிர்பார்க்கல. எனக்கு நீங்க தான் வேணும். நீங்க எனக்கு மனைவி ஆகணும். வரதட்சணை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. ஆனா உங்க அம்மா கேக்குறாங்களே, அவங்கள மீறி உங்களால என்ன செய்ய முடியும்? என்ன உளறீங்க? நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. நிஜத்திலே நம்ம கல்யாணம் நடக்கும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கு அவசியமே இல்ல. வரதட்சணை பணத்தை பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாம். அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாத்த, வரதட்சணை பணம் 2 லட்சத்தை நானே கொடுத்துடலான்னு வந்திருக்கேன். இதை நீங்க எங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் என்ன, எங்க கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். என்னது, வரதட்சணை பணத்தை நீங்க தர்றீங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு அந்த அம்மா வந்து ஏமா அந்த மடியில இருந்து எடுத்ததெல்லாம் லாபம்ன்ற கதையா? பணத்தை வாங்கி கட்டு சட்டா கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? மூதேவிங்களா? இந்த கல்யாணம் நடக்காதுடி. சரி விடுங்க, உலகத்துல வேற மாப்பிள்ளையா இல்ல. நாங்களும் உங்க உறவுக்காரங்க மாதிரி தான். பானுவுக்கு எங்க சொந்தத்திலேயே நல்ல பையனா பார்த்து நானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க தைரியமா இருங்க. தம்பி, நீங்க தைரியம் சொல்லும் போது மனசுக்கு தெம்பாதான் இருக்கு. ஆனா அந்த பையன் சத்யாவோட போட்டோவை எங்க சொந்தக்காரங்க கிட்டையும் அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டையும் காட்டி இவர்தான் மாப்பிள்ளைன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. அத பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இது சாதாரண விஷயம். உலகத்துல என்னென்னவோ நடக்குது. வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணி கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா வரமாட்டேன் நான் சொல்ல போறாங்க. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. நாம நினைக்கிற மாதிரியா எல்லாம் நடக்குது. ஐயோ இருங்க, உங்ககிட்ட பேசிட்டே இருந்துட்டேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அடுத்து இந்த வீட்டுல நான் சாப்பிட்டா அது பானுவோட கல்யாண சாப்பாடா தான் இருக்கும். நாங்க கிளம்புறோம். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியா உங்ககிட்ட சொல்றோம். தைரியமா இருங்க. சரிங்க தம்பி, உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி தம்பி. எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்க மக கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது எங்க கடமை. வரேம்மா. போயிட்டு வாங்க. பானு வரமா? கடவுளே, இவங்க முயற்சியிலேயாவது என் மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ஈஸ்வரா. சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? நாங்க இங்கே நிக்கிறோம். நீ போய் அமுதா கதையை முடிச்சிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ண. சார் என்ன சார் இப்பவே வா? இதுக்கெல்லாம் நான் முகூர்த்தம் பார்க்கணுமா?
வீட்டுல யாரும் இல்ல, போ. கத்தியால ஒரே சொருவ. உயிர் போற வரைக்கும் விடாத. உயிர் போயிடுச்சான்னு பாரு. போன உடனே எனக்கு போன் பண்ணிட்டு அங்கேயே இரு, நான் ஓடி வந்துடுறேன். என்ன சித்ரா திருன்னு முடிக்கிறாப்ல? ஒர்க் அவுட் ஆகாத போல இருக்க. நான் வேற ஆளை பாத்துட்டோமா? சார் என்ன சார் இது? உன்ன வேற ஆள் பாக்குறேன்னு பேசுறீங்க. இப்ப பாருங்க, கார்த்தி எப்படி கச்சிதமா வேலையை முடிக்க போறாரு. என்ன கார்த்தி? பாரு கார்த்தி, நீ என்ன பண்ற? இப்பவே சார் வீட்டுக்கு திரும்பி போ. உன்னை பார்த்த உடனே மேடம் என்னப்பா உடனே திரும்பி வந்துட்டேன்னு கேட்பாங்க. நீ சொல்லு, சார் வந்து ரெட் கலர் ஃபைல பீரோல வச்சுட்டாரா, எடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்லு. அவங்களும் சரி வான்னு உள்ள கூப்பிடுவாங்க. நீயும் உள்ள போ. டைனிங் டேபிள்ல கத்தி இருக்கும், எடுத்துக்க. கத்தியால உயிர் போற மாதிரி ஒரே குத்து. அப்புறம் பீரோவை தொற. அந்த பீரோவை சார் திறந்துதான் வச்சிருக்காரு. அதுல இருந்து 25 லட்சம் இல்ல 30 லட்சம் பணத்தை எடுத்துக்க. கொஞ்சம் பொருள் எல்லாம் களைச்சு போட்டுட்டு திருடம் அந்த எஃபெக்ட கிரியேட் பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணு. புரியுதா? புரியுது சித்ரா. ஆனா ஒரே ஒரு விஷயம், திருடம் வந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஏன் உனக்கு போன் பண்ணும்? என்ன மாமா இப்படி கேக்குற? பட்டாசு வெடிக்கதான். ஓ அப்படியா? சரி கார்த்திக், நீ கிளம்பு. சரிங்க சார். வரேன் சித்ரா. குமார், அவன் கொலை செஞ்சுட்டு போன் பண்ண அடுத்த நிமிஷம் நாம வேகமா வீட்டுக்கு போய் வெளியே இருந்து பூட்டிடணும். அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணி மேட்ரை சொல்லிடுவோம். இந்த மட சாம்பிராணிக்கு நாம தான் வெளியில பூட்டி வச்சிருக்கோம்னு தெரியக்கூடாது. போலீஸ் வந்து கதவை உடைச்சு உள்ள போய் இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறப்ப அவங்கிட்ட நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்பேன். உனக்கு நான் வேணுமாடான்னு. அப்பதான் என் மனசு ஆறும். சரி டென்ஷன் ஆகாத சித்ரா. போனவன் காரியத்தை முடிக்கட்டும். என்னடி முழிக்கிறீங்க? பொண்ணு பார்க்க வந்த என் பையனை மயக்கி வளைச்சி போட்டு அவங்கிட்டயே 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அதை என்கிட்டயே கொடுக்க பாக்குறீங்களா? சதிக்காரீங்களா? ஏமாந்த உன் மடியில இருந்து எடுத்ததெல்லாம் லாபம்ன்ற கதையா? பணத்தை வாங்கி கட்டு சட்டா கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? மூதேவிங்களா? இந்த கல்யாணம் நடக்காதுடி. ஏமா இப்படியே உட்கார்ந்திருக்க? சாப்பிடவாமா? எனக்கு சாப்பாடுல ஒண்ணு வேண்டாமா, நீ போய் சாப்பிட. ஏண்டி, நேத்தில இருந்து சாப்பிடாம இருக்கியே, இந்த உடம்பு என்னத்துக்காகும்? நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? இல்லம்மா, இந்த தண்டனை எனக்கு வேணும். இது நானே எனக்கு கொடுத்துக்கிற தண்டனை. அடியே, நீ பேசுறத நினைச்சா எனக்கு பயமா இருக்குடி. எல்லாத்தையும் மறந்துடுமா. தம்பி ராஜேஷ் மூலமா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. பானு, நீங்களா? இதுக்கப்புறம் இங்க வராதீங்க. இதுவே உங்களுக்கு கடைசி தடவையா இருக்கட்டும். தயவு செஞ்சு நீங்க போறீங்களா? உன் நிலைமை எனக்கு புரியுது பானு. தயவு செஞ்சு நீங்க பேசுறது எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. ப்ளீஸ் பானு. அத்தை, நீங்களாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இனிமே என் அத்தைன்னு கூப்பிடாத. உன்னால நாங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும். நான் அப்பவே உங்ககிட்ட பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னேன்ல. நீங்களே வற்புறுத்தி பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. எங்க அம்மாவை நான் அனுப்பல. விஷயம் வேற ஒருத்தர் மூலமா எங்க அம்மாவுக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கும் இதுக்கும் நான் காரணம் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நீங்க சொல்ற எந்த விளக்கமும் எங்களுக்கு தேவையில்ல. அதை கேட்கணும்னு எங்களுக்கு அவசியமும் இல்ல. உங்க பணம் உங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இதோட எல்லா கணக்கும் முடிஞ்சு போச்சு. நீங்க போலாம். இல்ல பானு, நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு அது எனக்கு முக்கியம் இல்ல.
உங்க அம்மா அதிகமா வரதட்சணை கேட்டப்போ நீங்க தடுத்து பேசிருக்கணும். ஆனா நீங்க அதை செய்யல. அதுக்கப்புறம் நீங்க எங்க கிட்ட பணம் கொடுத்தது தெரிஞ்சு உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்களை அவமானப்படுத்திட்டு போனாங்களே, அதையாவது நீங்க தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். ஆனா அதையும் நீங்க செய்யல. நீங்க ஒரு அம்மாஞ்சி. எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள தேவையில்ல. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.